வெல்கம் டு பிரபவாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நல்ல மொறு மொறுன்னு ருசியான முட்டைக்கோஸ் வடை செய்ய போகிறோம். இந்த முட்டைக்கோஸ் வடை செய்கிறதுக்கு பருப்பெல்லாம் ஊற வைக்க வேண்டாம், அரைக்க வேண்டாம். முட்டைக்கோஸ் இருந்தால் போதும். நினச்சதுமே ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ இல்லை சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாவோ பண்ணிடலாம். இதுக்கு நான் 1 கப் அளவு கட் பண்ணின முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். இதோட ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி கட் பண்ணினது, ஒரு துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணினது, அதை சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து மிளகாய் பொடி 1 ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துக்கிறேன். நான் இதில் பச்சை மிளகாய் சேர்க்கலை. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. அடுத்து பெருங்காய பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். அந்த முட்டைக்கோஸில் வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி வர்ற வரைக்கும் நல்லா இறுக்கமாக பிசறி விட்டுக்கலாம். இப்போ பெசரி விட்டதுக்கப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். பச்சரிசி மாவு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். முட்டைக்கோஸில் இருக்கிற ஈரத்திலேயே இதை நல்லா பெசரி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா பெசரி விட்டாச்சு. ட்ரையாக தான் இருக்குது. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் லேசாக தண்ணி தெளிச்சுக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம். நல்லா திக்காக மாவு பிசைஞ்சால் தான் பருப்பு வடை மாதிரி நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ மாவு நல்லா வடை தட்டி போடுற அளவுக்கு கெட்டியாக பிசைஞ்சாச்சு. இப்போ இதை அப்படியே வச்சுட்டு இருப்பு சட்டியில் எண்ணெயை ஊற்றி ஸ்டவ்வில் வச்சிடலாம். இப்போ எண்ணெய் சரியான சூட்டில் இருக்குது. நாம் இப்போ வடையை தட்டி போட்டுக்கலாம். வடையை தட்டி போட்டதுக்கப்புறம் ஃப்ளேமை கொஞ்சம் மீடியமாகவே வச்சுக்கலாம். அப்போ தான் வடை நல்லா வெந்து வெளியில் மொறுமொறுப்பாகும். ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா சீக்கிரமே செவந்து போயிடும், உள்ளுக்குள்ளேயும் அந்த அளவுக்கு வேகாது. இது ஒரு பக்கம் இப்போ நல்லா வெந்துருச்சு. திருப்பி விட்டுக்கலாம். இது நல்லா 2 பக்கமும் மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் இந்த வடையை வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வெந்து மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. எடுத்துடலாம். இதே போல் மீதம் இருக்கிற மாவுங்களையும் தட்டி போட்டுக்கலாம்.
இப்போ இதுவும் ஒரு பக்கம் வெந்துருச்சு, திருப்பி விட்டுடலாம். இப்போ இந்த வடைங்களும் நல்ல மொறுமொறுப்பாக வெந்துடுச்சு, எடுத்துடலாம். இப்போ எல்லா முட்டைக்கோஸ் வடையும் செஞ்சு முடிச்சிட்டோம். இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள். சூடாக சாப்பிட ஆரம்பித்தோம்னா 10 வடை கூட சாப்பிட்டுடலாம், அந்த அளவுக்கு நல்ல ருசியாக இருக்கும். இது லஞ்சுக்கு சைட் டிஷ்ஷாகவோ ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ நம்ம நினச்ச உடனே ஒரு 10-20 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிட முடியும். இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.